ஒன்றில் அன்றுக்கும் ரத்சநாயக்கா கூறுவது உண்மையாக இருக்கலாம், அல்லது ரொஹான் குணரட்னா கூறுவது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இப்போது அவர் அந்த எழுதியவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், ரொஹான் குணரத்னா தனது கல்வி தகமையையும் அந்த பல்கலைக்கழகத்தின் அந்த ரிப்பீட்டேஷன் அல்லது அது என்று சொல்ல அங்கீகாரத்தையும் ஒரு அரசியல் கட்சி, ஒரு நாட்டின் அரசியல் கட்சியை பாதுகாப்பதற்காகவும் ஒரு ஆட்சிக்கு சார்பாகவும் பயன்படுத்தி இருக்கிறார். எனவே அவரும் இதில் விசாரிக்கப்பட வேண்டும். அதாவது இவ்வாறு ஒரு துஷ்பிரயோகம் செய்து தனது பதவியையும் அந்த பல்கலைக்கழகத்தின் கௌரவத்தையும் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறாரா என்றதை, ஏனென்று அவசர அவசரமாக அவர் புத்தகத்தை வெளியிட்டு விட்டார்னா புத்தகம் ஆதாரங்களுடன் தான் வெளியிடப்பட வேண்டும். அவ்வாறு ஆதாரங்களை அவர் வைத்திருந்தால் அப்போது அன்றுக்கும் நாயக்கா அரசு கொண்டு வரது பொய் என்றுதான் வந்து முடியும். இதில் ஒன்றுதான் உண்மையாக இருக்க முடியும் என்றுதான் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இப்ப நான் ஏன் கூறுவேன் என்று சொன்னால், இதில் தொடர்பட்ட பலரும் இதில் குறிவைக்கப்படுவார்கள். உங்களுக்கு தெரியும், அன்றுக்கும் நாயக்கா வந்த பிற்பாடு அவர்கள் படைத்துறையில் கூட பல கலையெடுப்புகளை செய்திருந்தார்கள். இந்த நாடுகளில் இருக்கின்ற தூதரகங்கள் இருக்கின்ற தூதுவர்களை கூட மாற்றியிருந்தார்கள். என தங்களுக்கானவர்களைத்தான், அது எந்த அரசும் அப்படித்தான் செய்வதுண்டு. இப்போது இந்த முன்னைய அரசுகளுக்கு வெளிநாடுகளில் இருந்து உதவி செய்த கல்விமான்களாக இருக்கலாம், அல்லது புத்திஜீவிகளாக இருக்கலாம், அல்லது வெவ்வேறு தரப்பினராக இருக்கலாம், அவர் ராஜதந்திரிகளாக இருக்கலாம். அவர்கள் கூட இந்த வளையத்துக்குள் கொண்டு வரப்படலாம் போலதான் தெரிகிறது. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் ரொஹான் குணரட்ன. அவர் நீண்ட காலமாக சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இராணுவ பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராக இருக்கின்றார். அவர் பேராசிரியராகவும் இருக்கின்றார். இராணுவ விவகாரங்களை கையாளுகின்றார். KP சரணடைந்த போதும் இவருடைய பெயர் அதிக அளவில் பேசப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இவர் ஏன் திடீரென்று இந்த கருத்தை பதிவு செய்ய வேண்டியிருக்கின்றது? அதுதான் அவருக்கு ட்விட்டர்ல எழுதிட்டவரும் கேட்டிருக்கிறார் என்னென்று சொன்னால், அவருக்கு ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்கின்றார். அவசரமாக அந்த புத்தகம் ஏன் வெளியிடப்பட வேண்டும்? ஏனென்று சொன்னால் அமெரிக்கா கூட அள்ளி சென்றிருக்கின்றது ஆவணங்களை. அந்த ஆவணங்களை கொண்டு சென்று விட்டு அமெரிக்கா சும்மா ஒரு லைனில் சொல்லிவிட்டது ISIS என்ற தாக்குதலாக இருக்கலாம் என்று. ஆனால் ISISக்கு உண்மையில் அது பேப்பரில் பார்த்து தான் தெரியும் ISISக்கு இப்படி ஒரு தாக்குதல் நடந்ததாக. ISIS அந்த தாக்குதல் நடக்கும் போது அது அந்த அமைப்பு செத்து விட்டது. அது அதன் தலைவரும் கூட சில அந்த தாக்குதலுக்கு பிறகு இறந்து விட்டார். இந்த கன நேரத்துக்கு பிறகுதான் அவர்களுடைய அறிக்கையை கூட அவர்கள் அறிக்கை வெளியிட்டதாக வெளிவந்திருந்தது.